ஈஷாய நமக. முருகாசரணம். சரவண பவ ரவண பவச வனப சரவ நபவ சரவ பவ சரவண வசர அனப. இந்த வரிசையில் ஒவ்வொரு வரிசையும் 6 முறை சொல்வது சரியா என கேட்டால் எம்மிடம் இதுதான் பதில் என எதுவும் இல்லை. இதெல்லாம் அவரவர் விருப்பம். ஆனால் இந்த 6 வரிகளிலும் சாமானியர், லௌகீகவாசிகள், துறவிகள், யோகியர் என பலருக்கு விதிக்கப்பட்டவை. ஒவ்வொரு வரிக்கும் சக்தி மாறுபடும். கந்த சஷ்டி கவசத்தில் இது சொல்லப்பட்டதின் தாத்பரியம், இந்த 6 வகையிலும் உன்னை அடையலாம். இந்த வழிகளில் எவ்வழி வந்தாலும் வழியில் இருப்பது, இலக்கில் இருப்பது நீயே என்னும் தாத்பரியமே இன்றி வேறில்லை. குடும்பஸ்தர்கள், சாமானியர்கள் வழிபாட்டில் சரவண பவ எனும் 6 எழுத்து மந்திரம் போதும். அதை மிக நிதானமாக நிறுத்தி மனமாற சொன்னாலே போதுமானது. அதனை எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்பது அவரவர் விருப்பம் குறித்து 6 முறை சொன்னால் நல்லது. மந்திரமோ ஸ்லோகமோ 36 முறை என்பது இந்து மரபில் இல்லை. 21, 48, 108 என ஒரு வரிசை உண்டு. அதை முயற்சிக்கலாம். எல்லோரும் அருணகிரிநாதராக முடியாது. எல்லோரும் கிருபானந்த வாரியாராகவும் முடியாது. அவரவர் கர்ம வினை செய்ய முருகனிடம் அருள் வேண்டினால் போதும். எதனை கொடுக்க வேண்டும் என்பது அந்த ஞான பண்டிதனுக்கே தெரியும். அதனால் எளிய முறையில் ஓம் சரவண பவ என சொல்லி வழிபடுதல் சால சிறந்தது. நன்றி.